சென்னை மௌலிவாக்கத்தில் மற்றொரு கட்டிடத்தை இடிப்பது தொடர்பாக வரும் 22ஆம் தேதிக்குள் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்போம். நிரஞ்சன், இந்த வழக்கின் பின்னணி தகவல் குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. வணக்கம் வெங்கடேஷ். அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி சென்னையை அடுத்த மௌலிவாக்கம் பகுதியில் ஒரு கடுமையான கட்டிட விபத்தானது நடைபெற்றது. இதில் அந்த 11 மாடி கட்டிடமானது இடிந்து தரைமட்டமானது. இதில் 61 பேர் உயிரிழந்திருந்தார்கள், ஏராளமானோர் படுகாயமடைந்திருந்தார்கள். இவர்கள் பெரும்பாலானோர் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து பிழைப்புக்காக வந்திருந்தவர்கள். எனவே இந்த விஷயமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்பட்டது. தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை பெரிய அளவில் பல தரப்பினரும் கொடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த கட்டிடத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு அந்த கட்டிடத்தையும் இடிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக அரசும் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை தான் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் சிவகீர்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மிக விரிவாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் ஏற்கனவே இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை பற்றி ஆய்வு செய்வதற்காக டெல்லி ஐஐடியை சார்ந்த பேராசிரியர்கள் 2 பேர், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஒருவர், அதே போல தேசிய கட்டிடங்களின் கட்டுமான கழகத்தில் இருந்து ஒருவர் என்று 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இதில் இந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தானாகவே அந்த குழுவிலிருந்து விலகியிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் இந்த வழக்கின் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இடைக்கால அறிக்கையாவது தாக்கல் செய்யுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஆய்வுக்குழுவும் அந்த இடைக்கால அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியாது. கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் பெய்த, அதுவும் குறிப்பாக சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி முழுவதுமே தண்ணீரால் சூழ்ந்திருக்கின்றது. எனவே எங்களால் கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்ய முடியவில்லை, கூடுதலாக 3 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். அதே போல் அந்த கட்டிடத்தை அருகில் உள்ள 50 மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் அனைத்திற்கும் சீல் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இதன் காரணமாக திங்கட்கிழமை இந்த வழக்கின் விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மற்ற வழக்குகள், முக்கியமான வழக்குகள் இருந்த காரணத்தினால் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது நடைபெறவிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக மத்திய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர்கள் ஆஜராகவிருக்கின்றார். அவர் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் தற்பொழுது ஆஜராகி இருப்பதால் மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கினை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வழக்கில் முக்கியமான உத்தரவு, அதுவும் குறிப்பாக இந்த கட்டிடத்தை இடிப்பது தொடர்பான உத்தரவு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கினை தற்பொழுது அவ்வாறு தான் பார்த்து வருகின்றார்கள். ஒருவேளை அந்த ஆய்வுக்குழுவிற்கு கூடுதலான கால அவகாசம் கொடுக்கப்படுமா என்பதனையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வெங்கடேஷ், சும்மா உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.